சார் அன்னைக்கு அந்த அம்மா சொல்லுது, எங்க பல வருஷமா நானே கல்யாணத்துக்கு முன்னாடி பரதநாட்டியம் கத்துங்கிறேன், ஆடவான்னு கேட்டுது. தேவர், நான் இருக்கிற டென்ஷன்ல இப்ப அதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னால முடியாது, நான் எப்ப சொல்றேனோ அப்ப ஆடு அப்படின்னா. சரின்னு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த முதல் மாடியில அப்படியே பால்கனியில் நிக்கிற போது இந்த அம்மா தோட்டத்துல செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திங்குது. அப்ப பார்த்தா அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு ஆடு நிக்குது. நம்மால் பார்த்துட்டாரு. அடியே ஆடு ஆடுன்னா, அப்பா இப்பயாவது சொன்னியன்னு அந்த அம்மா ஆட ஆரம்பிச்சுட்டுது. பின்னால ஆடுடின்னா, ஓ பின்னாலே போய் ஆடணுமான்னு பின்னால போய் ஆடிச்சு. பார்த்தீங்களா, இவ்வாறத பார்த்து அந்த ஆடே ஓடி போச்சு. ஏன்னா நமக்கு இந்த இரண்டு அர்த்தத்துல வரும் தெரியுங்களா உங்களுக்கு. எதிர்பாராத சூழ்நிலையில், சந்தர்ப்பத்திலே, சில நிகழ்வுகளிலே. அதனால தான் நான் சொல்றது, 1000 மொழிகளை படிங்க, அது வரதுக்கல்ல. வணிக மொழி ஆங்கிலம், வாழ்க்கை மொழி தமிழ். அந்த தமிழை நாம படிக்க